எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஃப்ராக்ஷன் அந்த வரிசையில் இப்போது 6வது வீடியோ பார்க்குறோம். இதில் லேடர் ஃப்ராக்ஷன் கான்செப்ட் பார்க்குறோம். பேசிக்கிலேருந்து ஹை லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். தமிழில் ஏணி பின்னம் அல்லது தொடர் பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நடத்தியிருக்கோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னம், அதாவது இப்போ பாருங்கள், 1/3/4 இதை நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம்? இந்த டினாமினேட்டர் பகுதியில் உள்ள பின்னத்தையும் இந்த முழு எண்ணையும் பெருக்குவோம். வர ஆன்சரோட இந்த நியூமரேட்டரில் உள்ள தொகுதியில் உள்ள எண்ணை கூட்டுவோம். அப்போ 1 × 4 4, 4 + 3 7, அப்போ 7/4ன்னு போடுவோம். இந்த 4 எப்படி போடுறோம்? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போடுறோம். சரிங்களா? இன்னொரு நம்பர் பார்ப்போம். 2 3/5, 2 × 5 10, 10 + 3 13, இப்போ 13/5. சரிங்களா? இந்த கலப்பு பின்னம் கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 2 + 3/5 இதை தான் நம்ம கலப்பு பின்னத்தை கணப்பு பின்னமாக மாற்றுறோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் சேம் தான். 2 3/5, 2 + 3/5 ரெண்டும் சேம் தான். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுவோம்? இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், வர ஆன்சரோட இங்கே கூட்டுவோம். அந்த கான்செப்ட் தான். 2 × 5 10, 10 + 3 13, இப்போ 13/5. இப்போ இன்னொரு நம்பர் பார்ப்போம். 3 + 2/7 இதை எப்படி கூட்டுவோம்? 3 × 7 21, 21 + 2 23, அப்போ 23/7 எழுதுவோம். இல்லை அப்படின்னா 2க்கு எல்சிஎம் எடுப்போம். 3 கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். 3/1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 7. 1ஓட எந்த நம்பரை பெருக்குனா 7 ஆகும்? 7ஆல் பிரிக்கிடுவோம். இந்த நம்பரை 7ஆல் பிரிக்கிறோம். அப்போ 3 × 7 21, ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸு, மேலே என்ன நம்பர் இருக்குது? இதுக்கு 7க்கு மேலே 2 இருக்குது. அப்போ 2 23/7. சரிங்களா? இப்போது இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது பாருங்கள், இப்போ இன்னொரு நம்பர் பாருங்கள். இப்போ 2 + 3/4, 3/4. இப்போ இதை எப்படி மாற்றுவோம்? 2 × 4 8, 8 + 3 11, அப்போ 11/4 அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, இன்னொன்று பார்க்குறோம். 1/3 + 1/2. இப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். சரிங்களா? அப்போ இதை எப்படி பண்ணுவோம்? 3 × 2 6, 6 + 1 7, அப்போ 1/7/2. அப்போ 1/7/2 எப்படி எழுதுவோம்? 2/7 அப்படின்னு எழுதுறோம். அப்போ இதை பண்ணுறோம். மேலே 1ன்னு இருந்தால் இங்கே என்ன வருதோ, இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருதோ அதை ரெசிப்ரோக்கலாக எழுதிடுறோம். இப்போ 7/2ன்னு வருது. அப்போ 2/7 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ இன்னொரு நம்பர் பார்ப்போம். 1/2 + 3/5. இப்போ 5 × 2 10, 10 + 3 13, அப்போ 1/13/5. அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதுனா 5/13. அப்போது மேலே 1 இருந்தால் என்ன பண்ணலாம்? கீழே ஃப்ராக்ஷனு மேலே 1 இருந்துச்சுன்னா இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 5/13 எழுதணும். இதுதான் கான்செப்ட். இப்போ 1 × 5னால 5 தான். இதே நம்பர் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ 2/1 + 1/3 இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம்? 2/1 × 3 3, 3 + 1 4, அப்போ 4/3ன்னு எழுதுவோம். அடுத்து என்ன எழுதுவோம்? 2 × 3/4ன்னு எழுதுவோம். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ ஆன்சர் இஸ் 3/2. இன்னொரு நம்பர் பார்ப்போம். 3/1
1 ப்ளஸ் 4/7. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3/1 into 7 7 7 + 4 11. அப்போ 11/7 வரும். அதுக்கப்புறம் எப்படி எழுதுவோம்? 3 into 11/7 மேலே போகும்போது என்னவாயிரும்? 7/11 மாறிடும். அப்போது 3 7s are 21 21/11. சரிங்களா? அப்போ இப்படி தான் நம்ம மாற்றுவோம். இப்போ இதுவே தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு கான்செப்ட். இதுதான் லேடர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, தமிழில் ஏணி பின்னுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்காக இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுங்கிறத பாருங்கள். ஹோம்ஒர்க் சம்ஸும் இருக்குது, செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பாட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 + 3/4. சரிங்களா? 1 + 3/4 இதை பண்ணால் என்ன வரும்? 1 into 4 4 4 + 3 7. இப்போ 7/4. அப்போ 1 / 7/4ங்கிறது என்னவா மாறும்? 1 + 4/7 மாறிடுமா? சரிங்களா? இங்கே இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 7/4ன்னு வரும். சரிங்களா? அப்போ மொத்தமாக இதோட வேல்யூ 1 / 7/4ங்கிறது என்னது? 4/7 எழுதிக்கலாம். அப்போ இந்த 1 நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்து என்ன எழுதுவான்? 1 + 1 into 7 7 7 + 4 11. அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 11/7 வரும். அப்போ இதுக்கு பதிலாக இந்த மொத்தம் இதுக்கு பதிலாக மொத்தமாக என்ன எழுதலாம்? 7/11. ஏன்னா இங்கே கீழே என்ன ஆன்சர் வருது? 11/7 வந்துச்சா? அப்போது அதை மேலே 1 / 7/11ங்கிறத 7/11 எழுதிக்கலாம். அப்போ 1 + 7/11. இப்போ மறுபடியும் இதை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 11 + 7 18/11. இதுதான் ஆன்சர். இது பேசிக்காக நம்ம செய்யணும். இல்லை இது ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இங்கே பாட்டத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத வரும். 3/4 இருக்கா? அப்போ எப்படி எழுதணும்? 3 4 3 4 இருக்குன்னா 3 4. இது 2 3 இருந்துச்சுன்னா 2 3 எழுதியிருப்போம். சரிங்களா? அப்புறம் எத்தனை 1 இருக்குது? 1 2 3. அப்போ 3 டேஷ் போடணும். 1 2 3 3 டேஷ் போட்டாச்சு. 1. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் சைன் தான். ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்ட தான் போகிறோம். என்ன கூட்ட போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பின்னாடி உள்ள நம்பரை வச்சு முன்னாடி உள்ள நம்பரை கூட்டி பின்னாடி உள்ள நம்பருக்கு ஃபில் பண்ண போகிறோம். இந்த 3 டேஸையும் நம்ம ஃபில் பண்ணணும். அதை எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பாருங்கள். 4 + 3 7. இப்போ இந்த டேஸை ஃபில் பண்ணுறோம். இந்த டேஸ் எப்படி? இங்கே வந்த நம்பரையும் இதுக்கு முந்தின உள்ள நம்பரையும் கூட்டுறோம். 7 + 4 11. அதே மாதிரி இந்த டேஸை ஃபில் பண்ண போகிறோம். இந்த நம்பரையும் அதுக்கு முந்தின நம்பரையும் கூட்டுறோம். 11 + 7 18. அப்போது கடைசி நம்பர் மேலே எழுதணும் 18, அதுக்கு முந்தின நம்பர் கீழே எழுதணும். ஆன்சர் 18/11. இதான் ஆன்சர். இதானே ஆன்சர் வந்துச்சு, 18/11. அவ்வளோதான். சரிங்களா? பிந்தின நம்பரை வச்சு முந்தின நம்பரை கூட்டி பிந்தின உள்ள டேஸை ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இன்னொரு சம் செய்கிறேன் பாருங்கள். இங்கே 2/3 இருக்கா? அப்போ 2 3 ஃபில் பண்ணியாச்சா? அடுத்து எத்தனை 1 இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 5 டேஷ். 1 2 3 4 5. இப்போ இந்த 5 டேஷ் நான் ஃபில் பண்ணணும். எல்லாமே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ ப்ளஸ் 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 ப்ளஸ். அப்போது எல்லாத்தையும் நம்ம கூட்ட தான் போகிறோம். ஃபஸ்ட்டு 3 + 2 5. 5 + 3 8. 8 + 5 13. 13 + 8 21. 21 + 13 34. அப்போ ஆன்சர் என்னது? 34/21. நீங்கள் பேசிக் மாடலில் வேணால் செஞ்சு பாருங்கள். இது ஆன்சராக இருக்கும். இந்த சம்மு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது இந்த ஃபார்மேட்டை நல்லா கவனிச்சுக்கணும். எப்படி இருக்குது
அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் நம்பர் வச்சு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் மிங்கிள் ஆகி எல்லா கான்செப்ட்டும் பார்க்க போகிறோம், கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்று எப்படி இருக்குன்னு மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1 + 1 +னே இருக்கும் எல்லாமே. அது மாதிரி நியூமரேட்டரில் எல்லாமே 1 1 1 1ன்னு இருக்கும். சரிங்களா? மாதிரி எல்லா சைனும் என்ன சைனு? ப்ளஸ்ஸு சைனு. மைனஸுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்செப்டில் மைனஸ்க்கு பார்ப்போம். பாருங்கள், மைனஸ் கான்செப்ட் அதே கான்செப்ட் தான், ஒன்றும் கிடையாது. சரிங்களா? கரெக்டாக மைனஸ் பண்ணணும், அதுதான் மேட்ரு. 1 4 1/4 எப்படி இல்லைலாம் 1 4. அடுத்து எத்தனை 1 இருக்குது? 1 2 3 1 இருக்குது. அப்போ 3 டேஸ். 1 2 3 டேஸ். இங்கே எல்லாமே என்ன சைனு? மைனஸு மைனஸு மைனஸ். அப்போ எல்லாமே என்ன பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். சரிங்களா? மைனஸ் இருக்கனால கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ணணும். அப்போது பிந்தின நம்பர்லேருந்து முந்தின நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். 4 - 1. 4ல் 1 போச்சுன்னா 3. ரைட்டா? அடுத்து 3ல் 4 போச்சுன்னா 3 - 4. சரிங்களா? 3 - 4 என்ன வரும்? -1. அடுத்து -1 - 3. -1 - 3. அப்போ என்ன வரும்? -4. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம்? கடைசி நம்பர் -4, அதுக்கு முந்தின நம்பர் -1. இப்போ மைனஸும் கேன்சலு. ஆன்சர் இஸ் 4. அவ்வளோதான். சரிங்களா? இன்னொரு சம் செய்வோம். மைனஸில் இன்னொரு சம், அதில் ப்ளஸ் செய்கிறோம், இதில் மைனஸ் செய்கிறோம். அந்த மைனஸை கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், 1 5. சரிங்களா? எத்தனை 1 இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 5 டேஷ் ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. எல்லாமே என்னது? மைனஸ். பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 5 மைனஸ் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் மைனஸ் தான் பண்ணணும். இங்கே ப்ளஸ்ஸுக்கே இல்லை, இடம் இல்லை. பார்த்தீங்களா? அப்போது பின்னாடி நம்பர் 5லேருந்து 1 கழிக்கணும். 5லேருந்து 1 கழிச்சோம்னா 5ல் 1 போச்சுன்னா 4. அடுத்தது 4 - 5. 4 - 5. இப்போ -1. அடுத்து -1 - 4 என்ன வரும்? -1 - 4 -5. அடுத்து -5 -1. சரிங்களா? அப்போ -5 + 1 ஆயிருமா? அப்போது -5 + 1 is -4. அப்போ இங்கே -4. அடுத்து என்ன பண்ணணும்? -4 -5. அப்போ -4 + 5. -4 + 5யோட வேல்யூ என்னது? 1. அப்போ 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 / -4. அப்போது -1/4. இதுதான் ஆன்சர். சரிங்களா? மைனஸ் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக பார்த்து பண்ணணும். சரிங்களா? இந்த சம்மு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆன்சரை கமெண்ட்டாக போடுங்க. அடுத்த டைப்பு வர டைப்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.